அதாவது இந்த சந்தானம் ஒரு காமெடி ஒன்று இருக்கும். போலீஸ்காரங்கலாம் ஒரு ஸ்டேஷன்ல இருப்பாரு. ஸ்டேஷன்ல இருக்கும்போது நெறைய பேர் அங்கிட்டு, இங்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. டான்ஸ் எல்லாம் ஆடி பாட்டு பாடிட்டு இருக்க போது, "சார், சார் இங்க வாங்க சார். எல்லாமே பைத்தியமா இருக்கு சார்" அப்படிங்குவாரு. அதே விஷயம் இன்னைக்கு வந்து மகாநதி சீரியல் பார்க்கும்போது எனக்கு அப்படியே தோணுச்சு. யாராச்சும் ஒருத்தவங்க கூட வந்து மூளையோட நடந்துப்பாங்க, பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. மத்த சீரியலோடலாம் கம்பேர் பண்ணும்போது, இந்த சீரியல் எப்படி இன்னமும் வந்து இவ்வளோ இடத்துலயாச்சும் இருக்குன்னு நெனச்சாலே நமக்கு ஆச்சரியமா இருக்க மாரி வந்து, லாஜிக்குங்கிறது துளி அளவும் இல்லாத கிறுக்குத்தனமான ஒரு சீரியலா அந்த சீரியல் போயிட்டுருக்குன்னு நெனச்சா நமக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா, அந்த சீரியல் நிஜமா நல்லா இருந்துச்சு. நல்ல வசனங்கள், நல்ல மெச்சூர்டான ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. அதனால தான் அவ்வளோ ஃபேன்ஸ் வந்தாங்க. ஆனா, அந்த ஃபேன்ஸையே அவமானப்படுத்துற விதமா அந்த கதை போயிட்டுருக்கோ அப்படின்னு தோணுது. ஏன்னா, இன்னைக்கு எபிசோட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தெளிவா இப்ப வந்து இப்ப எல்லா விஷயமும் நடக்குது. நடந்து இப்ப வந்து எல்லாரும் ஆளாளுக்கு அட்வைஸ் பண்றாங்க விஜய்க்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, "பாட்டி வந்து அவங்க குடும்பமே உன்ன மதிக்கல. அவங்கலாம் நல்லவங்க கிடையாது. அவங்கலாம் உன்ன அவமானப்படுத்துனாங்க. அந்த நீ ஜெயில்லேருந்து உன்ன காப்பாத்துனது காவேரினா, நீ ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமும் காவேரி தான். அவ தான் தப்பு பண்ணிட்டா. அவளால தான் அந்த பசுபதி வந்து உன்ன தொரத்திக்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. இதுல உடனே வந்து, "எனக்கு சொத்தெல்லாம் முக்கியமா தெர்ல பாட்டி" அப்படின்னு சொன்னதுக்காக, உடனே வந்து இந்த பக்கம் சித்தி வேற வந்து, "ஏய் நாங்கலாம் சொல்றோம், ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜை வச்சு நீ ஒய்ஃபுங்கிற உனக்கு பொறுப்பு இந்த பிஸ்னஸ்ல இருக்கு. உங்க அப்பா உருவாக்குன பிஸ்னஸ்ல இருக்கு. அதை முக்கியமா நீ யோசி. அதை விட்டுட்டு நீ அதை மற்றதெல்லாம் யோசிக்கிற" அப்படின்னு அவங்க பேசுறாங்க. உடனே வந்து, "இந்த சொத்தை நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டி காப்பாற்றணும். நீ என்னப்பா அப்படி பேசுற? சொத்து தான்ப்பா என்னைக்கு இருந்தாலும் முக்கியம். அதை கட்டி காப்பாற்றினவங்க தான் அந்த அருமை தெரியும் விஜய்" அப்படின்னு வந்து சித்தப்பாலாம் பேசுறாரு, அன்பெல்லாம். "நீ எல்லாம் பேசுறியப்பா" அப்படின்றது மட்டும் தான் இன்னைக்கு விஜய் பேசினதுல உருப்படியான வசனம். தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு சிறகடிக்க ஆசையில் அண்ணாமலை ஆக்குவாங்களா அந்த மாதிரி மியூட்ல போட்டு விட்டாங்க. அவர் எல்லாரும் பேசணும், நம்ம வேடிக்கை பார்ப்போம் அப்படின்ட்டார். முன்னெல்லாம் வந்து கல்யாணி அப்படிங்குவார். இப்போ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கார். ஏன்னு கேட்டால் காரணமே கிடையாது. உடனே அவர் அமைதியாக இருந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் என்ன சொல்லிட்டாரு, "எனக்கு சொத்து தான் முக்கியம். அதனால வந்து நான் ஒரு முடிவு எடுத்துட்டேங்கிறாரு." "என்னப்பா முடிவு?" அப்படின்னு கேட்டால், "வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு தலையை அப்படி கலட்டி மூளையை கழட்டி இந்த பக்கமாக வச்சிடுறாரு. மூளைலாம் இருந்தால் அது யோசிக்க முடியாது. மூளை இல்லாமல் லைட்டாக களிமண் வச்சு வேணால் யோசிக்கலாம். அப்படின்றது என்ன சொல்கிறாருன்னா, "சொத்து தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சா நான் வந்து என்றைக்கோ வந்து காவேரி வேணாம்னு நினச்சிருப்பேன். ஆனால் எனக்கு காவேரி தான் முக்கியம். காவேரி தான் என் சொத்து. அதனால் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, சொத்தெல்லாம் நீங்களே அனுபவிச்சுக்கோங்க. என்ன சொன்னீங்க இப்போ? காவேரி இங்கே வந்தால் நீங்களாம் வெளில போயிடுவீங்க. நீங்கள் இங்கே இருந்துக்குங்க. அஜய் ராகினி இங்கே வர வச்சிருங்கன்னா" அன்பு சந்தோஷப்படுறாரு. எல்லாருமே இங்கே ஒன்றா இருங்க. இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன். அஜயும் ராகினியும் வந்து சந்தோஷமாக இருக்கட்டும். அவங்க சந்தோஷமாக இருக்க தான் எனக்கு முக்கியம். நான் வந்து இப்போ ஒரு துறவி மாதிரி, ஞானி மாதிரி கிளம்பி அப்படியே நான் போகிறேங்கிறாரு. எதுனால? எதுக்கு? ஏன்? அப்படின்னா அதெல்லாம் இல்லையா. காரணம்லாம் கிடையாது. சும்மா பைத்தியம் மாதிரி ஏதாச்சும் பேசுவோம். பேசினா அதை வச்சு தானே ஒரு வாரத்துக்கு எபிசோட கொண்டு போகலான்னு. ஒரு வாரம் கூட இல்லை. மற்ற கதைனா ஒரு வாரம். இந்த கதையை வச்சா நாங்கள் 3 மாதத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். அப்பப்போ 2 ரொமான்ஸ் சீன் மட்டும் காமிச்சோன்னா, சூப்பர் சூப்பர் அப்படின்னு எல்லாம் கைத்தட்டி பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த கதையை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து எதுக்கு சொத்தை அஜய்க்கும் ராகினிக்கும் விட்டு தரணும்? இது வந்து அஜய் ராகினியோட சொத்தோ யாரோட சொத்தோ கிடையாது. இவருடைய அப்பாவோட சொத்து. அவங்களோட பிஸ்னஸை இவர் உருவாக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். அவங்கெல்லாம் நல்லவங்க இல்லை. ராகினி வந்து பசுபதியோட பொண்ணு. அவங்க நல்லவங்க கிடையாது. அன்பு நல்லவங்க கிடையாதுன்னு இவருக்கு தெரியும். இல்லை அதையும் யோசிக்கிற அளவு கூட தோணாமல் மூளையை கழட்டி வச்சாரான்னு தெரில. இதில் வேற வந்து சொன்ன உடனே எல்லாம் அமைதியாக இருந்து, "என்ன விஜய் அப்படிங்கிறாங்க. வேற எதுவுமே இல்லை. நான் நிஜமாக தான் சொல்கிறேன், வச்சுக்கோங்க" அப்படின்னு அன்பு சந்தோஷப்படுறாராம். உடனே இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து தாத்தாவை பார்த்து உடனே இவர் வந்து, "தாத்தா உங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன்ல, காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா" அப்படின்னா, இதை தானடா முதல்ல சொல்லியிருக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் பாட்டி சந்தோஷப்படுறாங்க. உடனே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அதுக்காக ஏற்றுக்க வேணாம். காவேரியை மனசை புரிஞ்சு நீங்கள் எப்போ ஏற்றுக்கிறீங்களோ அப்போ வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு கிளம்பிடுறாரு. கார் சாவியெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் நடப்பு கார் சாவியெல்லாம் கொடுத்துட்டு, "நீங்கள் சந்தோஷமாக இருங்க எல்லாரும்" அப்படின்னா உடனே அன்பு சந்தோஷப்படுறாராம். இவங்க ஒன்றா அழுதுகிட்டே பின்னாடி போகிறாங்களாம். எதுக்கு இவங்க அழுதுட்டு பின்னாடி போகிறாங்க? "இல்லை விஜய், நாங்கள் தப்பாக உணர்ந்துட்டோம். காவேரி என் கூட்டு வா. காவேரி நீயும் வந்து இவ்வளோ தூரம் நல்லா க்ளோஸாக இருந்திருக்கீங்க. குழந்தையெல்லாம் உருவாயிடுச்சு எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லணும்ல. அதெல்லாம் சொல்லலை. இவர் வேற சித்தி சொன்னாங்களாம், சொத்து இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்களா அவங்க இந்த குடும்பம்னு கேட்டாங்க. சொத்துக்கு ஆசைப்படுறாங்களான்ட்டு. "நான் எதுவுமே இல்லாமல் போகிறேன். அப்பயும் அவங்க ஏற்றுப்பாங்கிறாங்க." எதுப்படி நீ வாயில் சொன்னால் ஓகேன்னு ஆகிடுமாப்பா? எல்லா சொத்து இங்கே போயிடுமாப்பான்னா நமக்கு ஒன்றுமே புரியல. "எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. நான் சம்பாதிச்சுப்பேன். என் குழந்தைய நாங்கள் ஏழையாக இருந்து வளர்க்க ஆரம்பிப்போம்" அப்படிங்கிறாரு. "அப்பா சாமி" அப்படின்னு நினச்சாலே ஏற்கனவே எனக்கு லைட்டாக கோல்டில் தலைவலிலாம் இருந்துச்சு. இந்த தலைவலி சரியாயிடும் அப்படின்னு வந்து பார்த்தா, இந்த சீரியலை பார்த்தோன்னே நான் அதிகம் தான் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு மோசமான, எப்படி ஒரு கதையை எடுத்துகிட்டு போகக்கூடாது, எப்படி ஒரு கதையை லாஜிக்கே இல்லாமல் வந்து எடுத்து போக முடியும் அப்படின்னு பல கேள்விகளோட, எப்படி ஒரு கதாபாத்திரம் கூட உருப்படி இல்லாமல் வந்து ஒரு கதையை எடுத்து போக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக அந்த சீரியல் இருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத மட்டும் சொல்லுங்கள். தேங்க்யூ.